அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நம்ம தேர்தல் அறிக்கையில் இருக்குன்னா சில கல்லூரிகள் வந்து சர்டிபிகேட்டை வாங்கி வச்சுட்டு மிரட்டுறது, ஊதியம். என்னோட பேர் ஹரீஷ், நான் பிஷப் காலேஜில் படிச்சிருக்கேன். எனக்கு வந்து முதல்ல யாரெல்லாம் மேனிஃபெஸ்டோ பற்றி பேசணும் மேனிஃபெஸ்டோ வயல் ரோடு போக்குவரத்து நெரிசல் பெருகி வந்துருக்கு. அதுக்காக திருச்சி கோட்டை செட்டிப்பாளத்திலிருந்து அள்ளித்துறை வரை போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் அகலமான பாதை அமைக்கணும், ரிங் ரோடு அமைக்கணும். பட் எங்களோட மெயின் கோரிக்கை வந்து எல்லாரும் இலகமா படிக்கிற மாதிரி 5லேருந்து 10 பாயிண்ட்டுக்கு மேலே. இதுதான் எங்களோட ஐடியா. ஊர் ஊராக நாங்கள் போய் கேட்டுட்டு இருக்கோம். டெல்டா மாவட்டத்தை தலைவர் தலைமையில் போன வாரம் ஃபுல்லாக கேட்டு நீங்கள் திருப்பி வந்துட்டோம். 30ஆம் தேதிக்குள்ள எங்களோட அறிக்கை ரெடி ஆகிடும், ரிலீஸ் பண்ணிடுவோம். இது வரைக்கும் நான் பார்த்ததுல எனக்கு கொடுத்த 2 கோரிக்கை, சோசியல் மீடியாவை வந்து 17 வயசுக்கு இருக்கிற பசங்க யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு நல்ல கோரிக்கை. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த திருச்சிய செகண்ட் கேபிட்டலாக அறிவிக்கணும் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. இதுதான் நான் வந்து 2 மெயினான கேரக்டர், 2 மெயின் டிமாண்டாக பார்க்குறேன். இது எங்களோட கோரிக்கை, இது எங்களோட மேனிஃபெஸ்டோ. இது நாங்கள் 28 எம்எல்ஏ எடுக்க போகிறாங்க. 28ல் 25 ஜெயிக்கிறாங்களா 20 ஜெயிக்கிறாங்களோ, எங்கள் எம்எல்ஏவும் சரி எங்கள் கமிட்டியில் இருக்கிறவங்க இதை வந்து திமுகவும் சரி யார் ஆட்சியில் இருந்தாலும் இதை பற்றி நாங்கள் அசம்பிளிலையும் சரி வெளியிலையும் சரி பேசிக்கிட்டே தான் இருக்கோம். அது நீங்கள் மோதியை தான் கேட்கணும். போருக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து இஸ்ரேலில் போய் கட்டி பிடிச்சாருன்னா, இஸ்ரேலில் கட்டி பிடிச்சிட்டு 5000 வருஷம் நம்மளுக்கும் ஈரானுக்கும் ஒரு நல்வுறவு இருக்குது. காஷ்மீர்ல நம்மளை சப்போர்ட் பண்ணது ஈரான் தான் ஒரே நாடு. அந்த நாட்டை எதிர்த்ததுனால ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் சேர்ந்து சைனாக்கு வர மாதிரி நம்மளுக்கு கப்பல் போக்குவரத்து வரமாட்டேங்குது. அதனால எல்பிஜி சிலிண்டர் கம்மியாகுது. நான் பல இடத்துல சொன்ன மாதிரி ரிலையன்ஸும் சரி ரோசன் ஷாப்பும் சரி 2 பெரிய தனியார் ரிஃபைனரிஸ் வந்து 5 பில்லியன் டன்னுக்கு மேலே அவங்க ரிஃபைன் பண்ணி எல்பிஜியை வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க. நான் இந்த கிரைசிஸ் ஆரம்பித்த முதல் நாள் சொன்னதே ரிலையன்ஸோட ப்ரொடக்ஷனையும் ராசன் ஷாப்போட ப்ரொடக்ஷனையும் இந்த போர் முடிக்கிற வரைக்கும் இந்திய மக்களுக்காக திருப்பி விட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஆணையை போட்டு டெஃபினட்டாக ப்ரெஷர் பண்ணும். அதுக்கு கார்பரேட் நண்பர்களை விட்டுட்டு மக்களுக்கு செய்யணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தோணும்.